Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1 மினிட்ல பூண்டு சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா தட்டி அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி நீங்க தனி மிளகாய் தூளும் சேர்க்கலாம். ஆனா அது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெயை காய்ச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்ச்சி சேர்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய மிளகாய் தூள் ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு மிளகாய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பூண்டு மிளகாய் பொடின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சி தான் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை, அப்படியே கூட சேர்க்கலாம். அடுத்து என்னென்னா எண்ணெய் காய்ச்சும் போது கொஞ்சமாக கடுகு உளுந்து தாளிச்சும் இதோடு நம்ம சேர்க்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பூண்டு மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆனாலும் கெடவே கிடாது. ஸோ நீங்கள் வெளியிலலாம் எங்கேயாச்சும் சட்னிக்கு பதிலாக இதை கூட இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த பூண்டு மிளகாய் பொடியிலேயே இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட திரும்பவும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பூண்டு மிளகாய் பொடியோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி பாதி அளவுள்ள தக்காளி பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சோன்னா வரக்கூடிய சாறு தான் இது. இப்போ இதை இந்த பூண்டு மிளகாய் பொடியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம செய்யக்கூடிய பூண்டு மிளகாய் பொடியை விட இது இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் இது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணவும் முடியாது, வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகவும் முடியாது. செஞ்சு உடனே சாப்பிட்றது இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெளியிலலாம் எடுத்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. இட்லி தோசை செய்யும்போது சட்னி செய்யறதுக்கு டைம் இல்லாதப்பெல்லாம் நீங்கள் இந்த பூண்டு மிளகாய் பொடியை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.